செந்தில் பாலாஜி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத் தலைவர் அவர்கள் சொல்கிற மாதிரி உழைப்பு 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 மட்டும்தான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அண்ணா களத்தில் மட்டும்தான் இருப்பார். கரூர் தொகுதியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் அவர் தொகுதியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சிறப்பான முறையில் செய்து தரப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் தெற்கு தொகுதியிலையும் மக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக எந்தவித சந்தேகமும் இல்லை, தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அண்ணாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அண்ணா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாரு, வெல்லும் வேட்பாளர். தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி நாயுடு மேம்பாலத்திலேருந்து அவினாஷி மேம்பாலத்தில் 4 வழி சாலை, உக்கடம் மேம்பாலம், காந்திபுரத்தில் பெரியார் நூலகம், செம்மொழி பூங்கான்னு நிறையா நல்ல திட்டங்கள் கோவை மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செஞ்சுருக்காரு. மீண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லும். என்றைக்கும் என்டிஏ வரவே முடியாதுள்ள தெற்கு தொகுதியிலையும் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள் தான் ஜெயிப்பார் உதயசூரியன் சின்னத்தில். கோவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையை தொடங்கி வைத்த நிலையில் இன்று கோவை கோட்டை 82வது வட்டக்கழகத்தில் மாண்புமிகு மேலாண் அமைச்சர், மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர், திராவிட நாயகர், என்னாலும் எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு கோவை கோட்டைமேட்டில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியில் வாக்கு சேகரித்தார்கள். இன்றைய தினம் இந்த சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக எப்படி அண்ணனுக்கு கரூரில் பள்ளப்பட்டியோ அதேபோல் இந்த கோவையில் கோட்டைமேடு திகழும் என்று இன்றைய தினம் இந்த மக்கள் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள், மிகுந்த வரவேற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வரவேற்பு வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் களத்தில் மிகவும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் அண்ணன் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைய இருக்கின்றது. அந்த ஆட்சி அமைவதற்கு இந்த கோவையிலே இருக்கக்கூடிய அந்த 10 தொகுதியிலும் வென்று இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வித்தகராக, தேர்தல் வியூக நாயகராக எங்களுடைய மாண்புமிகு மேலாண் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கோவை தெற்கிலே களம் காண்கிறார். நிச்சயமாக அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில், அவர் மட்டுமல்ல அவரோடு நிற்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய மற்ற வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இந்த 10 தொகுதியும் அதிமுக தனது கோட்டையாக கருதி கொண்டிருக்கிறது. இது அதிமுகவினுடைய கோட்டை இல்லை, ஓட்டை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக எங்களுடைய மேலாண் அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கோவையிலே புத்தான வாக்குகளை எல்லாம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று 10 தொகுதியிலும் வென்று தலைவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பார்கள். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் வரை இன்றைய இந்த தேர்தல் களத்தில் மிகவும் உத்வேகமாக உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு பகுதியிலும், குறிப்பாக எங்களுடைய இந்த கோட்டை பகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம். எங்களுடைய கோட்டை பகுதியில் 28,000 வாக்குகள் இருக்கிறது. இந்த 28,000 வாக்குகள் 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் அள்ளி கொடுத்து எங்களுடைய மாண்புமிகு வேட்பாளர் எங்களுடைய மேலாண் அமைச்சர் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். நன்றி, வாழ்த்துக்கள். என் பேர் யூகே உமர் கத்தாப், காங்கிரஸ் கட்சியுடைய கோவை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர். இன்று மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டைமேடு பகுதியில் தன்னுடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வருகையை குறித்து வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு கோவை கோட்டைமேட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் அனைத்து மக்களும் சேர்ந்து மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் தெற்கு தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது நிச்சயமாகிவிட்டது. அம்மன் அர்ஜுனன் போன்றவர்கள் தெரியாத்தனமாக வடக்கிலிருந்து தெற்கு தேடி வந்து விட்டார்கள். அவர்களுக்கு எங்களுடைய தளபதியார் செந்தில் பாலாஜி அவர்கள் தெற்கு தொகுதி வருவது தெரியாமல் இந்த தொகுதியை கேட்டு பெற்றுவிட்டு இன்று முழி என முழித்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக இங்கே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 197 வார்டுகளில் திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் உழைத்த உழைப்பு இந்த கோவை மாவட்டம் அறியும். எண்ணற்ற நபர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கூறும் பொழுது எஸ்பி வேலுமணி அவர் மிகவும் பலமானவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வார்டை கூட வெற்றி செல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளரை வைத்து வெற்றி கொண்ட தளபதியார் தான் செந்தில் பாலாஜி என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் இந்த கோவை மாவட்டத்திற்கு
ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சர்களால் இங்கே தெற்கு தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக அவரை பணிக்கப்பட்டுள்ளார்கள். அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் அங்கே 100க்கு 100 வெற்றி பெறுவார். அவர் இந்த தொகுதியில் நிற்காத போதே இந்த கோவை மாவட்டத்தை அவர் வசப்படுத்திவிட்டார். அவர் இங்கே மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக மாறியதுக்கு பிறகு நடைபெற்ற 2 தேர்தல்களும் 100க்கு 97 வார்டுகளையும் வெற்றி பெற்றார். 40க்கு 40 என்று புதுச்சேரி உட்பட்ட அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் வெற்றி பெற்று இன்று திமுக மிகப்பெரிய வலுவான நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த மேற்கு தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த 10 தொகுதிகளிலும் அவர் தன் வசப்படுத்தி திமுகவுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களிடம் சமர்ப்பிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக திமுகவும் அதனோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரசும் முழுமையாக வெற்றி பெற்று இது கோவை என்பது திமுகவின் கோட்டை என்பதை நிரூபணமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஜெய்ஹிந்த். இந்திய தேசத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. கோவை தெற்கில் எங்களுடைய மன்னவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அல்ல, என்னாலும் எங்களுடைய அமைச்சர். நிச்சயமாக இந்த கோவையில் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் 10 தொகுதியிலும் வென்றெடுப்பார்கள். குறிப்பாக இந்த கோவையில் தெற்கில் அண்ணன் போட்டியிடுகிறார்கள். தெற்கில் அண்ணன் போட்டி போடுறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அண்ணன் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க. கரூரில் அண்ணனுக்கு எப்படி ஒரு பல்லப்பட்டியோ அதே போல் கோவையில் நாங்கள் கோட்டமேடு மக்கள் நிச்சயமாக அண்ணன் கூட இருப்போம். அண்ணனுக்கு என்னாலும் பக்கபலமாக இருந்து அண்ணனுடைய வெற்றியை, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய வெற்றியை நாங்கள் இந்த பகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அண்ணனுடைய வெற்றி தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறப் போகிறார்கள். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் சந்தேகமும் எல்லளவும் கிடையாது. குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் நாங்கள் எங்களுடைய மொத்த இந்த கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை எங்களுடைய அண்ணன் மாநில அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் என்று இன்றைய தினம் அமைச்சர் அண்ணன் அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்த பொழுதே ஊர்ஜிதமாகிவிட்டது. செந்தில் பாலாஜி வருவார் நம்ம தொகுதிக்கு. அவர் தான் வரணும் நம்மளுக்கு. ஏன்னா கஷ்டம் நம்ம நல்லா உதவி எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான், பாலாஜிக்கு உதவி செய்கிறாரு. நம்மளுக்கு ஹெல்ப் செய்கிறாரு, சொல்கிறது செய்கிறாரு. நாங்கள் அவங்க காசு திண்டிட்டு இருக்கிறோம், உதவி காசு 5 வருஷமாக ரேஷன் காசு தூக்கி சாப்பிட்றோம், ரேஷன் சாப்பிட்றோம். அவர் தான் வருவார். எங்கள் ஓட்டு சூரியன். எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் அவங்க உதவி நல்லா செய்கிறாங்க. அவங்க சீருடை, காலை உணவு திட்டம், அவங்க தான் ஜெயிக்கணும். விஜயெல்லாம் வரக்கூடாது, அவங்க தான் ஜெயிக்கணும். எங்கள் அமைச்சர் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறார். முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா மக்களுங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறார். இன்னும் அவர் சொல்கிறது நம்மளுக்கு செய்வார், செய்கிறது சொல்லுவார். ஆனால் அவர் தான் வந்தே ஆகணும். அவருக்கு நம்ம எல்லா ஓட்டும் முஸ்லீம்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஒத்தம் செய்வாங்க. அவரும் நம்மளுக்கு நல்லது செய்யணும். செந்தில் பாலாஜி அவரு இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க, நாமளும் அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு பெண்களுக்கு அவங்க உதவி செய்யணும். அண்ணா கலைஞர் அண்ணா நம்மளுக்கு எல்லாம் உதவி செய்யணும். நாமளும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு உதவி செய்வாங்க. அண்ணாக்காக எல்லாரும் நம்மளுக்கு நன்றி வணக்கம். எங்கள் அண்ணாது எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம். பில்லுக்காடு ஹவுசிங் யூனிட்டு 16ஆம் பிளாக்கு வலிக்கிஸ் பேர். நம்ம இந்த ஸ்டாலினோட வெற்றி நல்லா அதை வெற்றிகரமாக நடக்கணும். அவங்களுக்கு தான் எல்லாம் போடணும். அவங்க வந்தால் தான் எல்லாம் நடக்கும். அதனால எல்லாத்துக்கும் எல்லாருமே அவங்களுக்கு தான் போடணும். போட்டு வெற்றிகரமாக வரணும். அவர் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. நல்ல தண்ணி பைப்பு எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாரு. 1000 ரூபா போட்டு தந்துருக்காங்க. எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு இங்கே எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவரோட வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். அவர் தான் வரணும், நல்லா இருக்கும். செந்தில் பாலாஜி வந்தால் தான் அங்கே ஏழை மக்களுக்கு நல்லபடியாக நீங்கள் உதவி செய்யணும். எவ்வளோ நாள் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை. எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. எங்களுக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, எதுவுமே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு உதவி வரும்னு சொல்லி உங்களுக்கே தான் ஓட்டு, நீங்களே தான் ஜெயிக்கிறீங்க. நீங்களே ஆமாம், எங்கள் ஓட்டு உங்களுக்கே தான். எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். நீங்களே தான் வருவீங்க, நீங்கள் தான் வருவீங்க. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் நிற்கிறாரு. அதிகப்படியான வாக்குகளை வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு எங்களோட கருத்து கணிப்பெல்லாம் அதுதான்.
மெயினான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்துட்டு இந்த தெற்கு தொகுதியில் வரவே கூடாது. ஏன்னா பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக தான் இவர் நிற்கிறாரு, களமிறங்கியிருக்காரு. வெற்றி வாய்ப்பு வந்துட்டு நிறைய இவருக்காக இருக்குது. இது நாங்கள் டிஎம்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்சி அமையிறதும் இந்த மாதிரி டிஎம்கேவை தான் ஆட்சி அமைக்கும். எல்லாத்தோடைய கருத்து கணிப்பு எல்லாமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வாக்கு வந்து வித்தியாசத்தில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். நல்லா எதிர்பார்ப்பீங்க. எல்லாமே ஆட்சி அமையக்கூடியது டிஎம்கேவோடைய ஆட்சி தான். என் பேர் நவாப். நான் கோட்டமேடு 82 தொகுதி பகுதி பேசுகிறேன். நாங்கள் நல்ல ஆள் வரும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எங்களுக்கு தலைவர் நல்ல ஆளாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டார். எங்கள் கூட வரும்போதே நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம். எங்களுக்கு இப்போ வந்து வெற்றியாளராக நாங்கள் எம்எல்ஏ அவர் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எம்எல்ஏ பின்னாடி தான் போகிறோம். சாதாரண ஆள் இல்லை. அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு நல்லா செய்வார். நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு பிஜேபி இருந்தாங்க, அவங்க நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ இவர் வந்து பிரச்சாரம் பண்ணும் போதே எங்கள் கூட தான் இருக்கார். ஒரு வீடாக நடந்து வந்து பேசுகிறாரு, நடந்து ஓட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி வேட்பாளர் நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லா வேட்பாளரும் வேனில் வருவாங்க, கை காட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, கூட வராரு, எல்லா வீட்லேயும் பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஓட்டு கேட்குறாரு. அதனால் இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. நாங்கள் முழு ஆதரவு திமுகவுக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி இங்கே நல்லா ஆட்சி மலரும். செந்தில் பாலாஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பாளிங்க, ஏழைங்க பணக்காரவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எங்களுக்கு தெற்கு தொகுதியில் கிடச்சது மிகப்பெரிய வாய்ப்புங்க. என்னன்னு கேட்டால் அவரை வந்து தேவையில்லாமலாம் பேசுகிறாங்க. மக்கள் வந்து அப்படி பேசக்கூடாது. ஏன்னா யார் வீட்டுக்குமே ஒன்று இல்லைன்னா அடுத்த செகண்டு கவுன்சிலராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடுத்த செகண்ட் தூக்கிடுவார். அந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ணா வந்ததுலேருந்து நமக்கு உப்படிப்பாளையம் மேம்பாலம் கிடச்சிது, சிங்கானூர் மேம்பாலம் கிடச்சிது, பெண்களுக்கு கரெக்டாக உதவித்தொகையெல்லாம் போகுது. எல்லாம் என்னென்ன வேணுமோ அண்ணா எல்லா திட்டத்தும் செய்கிறார் செந்தில் பாலாஜனை. அவரோட உழைப்பு வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அவரை அடிச்சுக்க முடியாது. எஸ்பி வேலுமணியை தோற்றுருவாங்க, விஜயெல்லாம் வர முடியாது. செந்தில் பாலாஜனை தான் உதயம் சூரியனுக்கு நிற்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பாருங்க. வணக்கம். நம்ம காங்கிரஸ் தெற்கு தொகுதியிலேருந்து பேசுகிறோம். செந்தில் பாலாஜி அண்ணா வந்து நம்ம கோவை தெற்கு தொகுதியில் வந்து வேட்பாளராக வந்து நின்றுருக்காங்க. அவரோட சேவை வந்து கரூரில் எப்படி சிறப்பாக செஞ்சு தந்தாரோ அதே மாதிரி கோவை தெற்கு தொகுதியிலையும் அவரோட சேவை வந்து நீ நல்லா சிறப்பாக தொடரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம காங்கிரஸோட தோழர்களும் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக நிற்போம். கோவை ராவணன் ஆதித்தமிழர் பேரவை நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2021ஆம் ஆண்டு கோவையின் அதிமுக கோட்டை என்று கருதப்பட்ட கோவை மாவட்டத்தில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு தொகுதி வேட்பாளர் பாசமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று கோவை கோட்டமேட்டு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளார். கோவையின் உயிர் நாடியான தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று பெரும்பாலும் 1000க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக வரவேற்று தங்களுடைய பொதுமக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டு உள்ளனர். 2.0 திமுக ஆட்சியானது இந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியாக 200க்கு 200 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதற்கு இன்று பிரச்சாரத்தை கொண்டிருக்கும் கூட்டமே சாட்சி. குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் ஏழை மக்களுக்காகட்டும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மின் கட்டணத்தை குறைத்தது மிகவும் பொதுமக்களிடத்திலும் தொழில் முனைவோரிடத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் எண்ணற்ற பணிகளை கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருகிலேயே உக்கடம் பேருந்து நிலையம் மிகவும் உலகத்தரம் வாய்ந்த பேருந்து நிலையமாக திகழ்கிறது. டெர்மினல் 3, டெர்மினல் 1 ஆகிய கட்டமைப்போடு மிக பிரம்மாண்டமாக மிக பொலிவுடன் இந்த கோவை மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வருங்காலங்களிலே ஆத்துப்பாலம் டு ஒப்பனக்கார விதிமுறையும் உயரக பாலத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் பொதுமக்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான வீட்டு தேவைகளுக்கான 8000 ரூபாய் கூப்பன் அறிவித்திருந்தது பொதுமக்களிடத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதோ கோவையை சார்ந்தவர் இல்லை, வெளியூர்கார் என்று அதிமுககாரர்கள் பிரச்சாரம் செய்யும் இதே அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் அவர்களும் இந்த கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் அல்ல. அவரும் மதுரை மேலூரை சார்ந்தவர் தான், சொந்த ஊர் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் கோவை இன்று செந்தில் பாலாஜி அண்ணன் கரங்களால் இப்போது பெரும் வரவேற்பையும் எழுச்சியும் இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி கூட்டமாக இன்று பெரும் கூட்டமோடு திகழ்கிறது. இதை பொதுமக்களும் அனைவரும் அன்போடு வரவேற்று கொண்டு திமுக வெற்றி பெற வேண்டும் என்று கொண்டாட்ட முழக்கங்களோடு இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளனர். ஒரு மதமோ சாதியோ மொழியோ ஒரு மனிதனுக்கு இருக்கலாமோ ஒழிய ஒரு அரசுக்கு இருக்கக்கூடாது. அத்தகைய ஒரு மதவாத சாதியவாத அரசு மீண்டும் இந்த மண்ணில் உருவாகக்கூடாது. அப்படி ஒரு மதம் சார்ந்த அரசு உருவானால் அது மற்றொரு மதத்தை ஒடுக்க நேரிடும், அல்லது ஒரு மொழி சார்ந்த அரசு நேரிட்டால் அது மற்றொரு மொழியை அடக்க நேரிடும். ஆகையால் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இந்த மண்ணில் வேர் பிடிக்கக்கூடாது. இது பெரியார் மண், இது அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண், தந்தை கலைஞரால் இது வழிநடத்தப்பட்ட மண். இந்த மண்ணில் ஒரு நாளும் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் வேறுண்ட விடமாட்டோம். அப்படி பறைசாற்றும் வகையாக சனாதன சக்தியான வடக்கிலே நிற்கும் வானதி சீனிவாசனும் சனாதன அடிமை அம்மன் அர்ஜுனனையும் இந்த தேர்தலில் டெபாசிட்டை இழக்க செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் முன்கள பணியாளர்களாக தேர்தலில் ஒரு போர் போல் முன்கள பணியாளர்களாக பணியாற்றி வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். வெற்றி வாய்ப்பு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அண்ணன் செந்தில் பாலாஜியை அவர் அப்பப்போது வெளியூர்காரர் என்று சொல்கிறார். அவராவது கொங்கின் மண்ணின் மைந்தன். இவர் தென் மாவட்டத்திலிருந்து 20 வருடங்களுக்கு முன்னால் பிழைக்க வந்த ஒரு முனியாண்டி விலாஸ் எனக்குரிய ஒரு ஹோட்டல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர். இவரும் மதுரைக்காரர் தான் ஒழிய கொங்கு மண்காரர் அல்ல. அண்ணனாவது கொங்கு மண்ணின் மைந்தன் ஆவார். ஆகையால் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராவார்.